ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம். என் பேர் வினீத். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ், மோட்டர் வாக்கிங் வீடியோஸ், அதுக்கப்புறம் பைக் ரிவ்யூஸ், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வரும். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். என்னடா எனக்கு எடுத்த உடனே இது மோட்டர் லாக் செட்டப்பில் வந்துருக்குன்னு பார்க்காதுங்க. இன்றைக்கி வந்து நம்ம வந்து என்ன வீடியோ பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைக் வந்து எவ்வளோ மைலேஜ் தருது, டிப் 390 மைலேஜ் டெஸ்டிங் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் வந்து 0 தான் இருக்குது. ஃபியூல் ரேஞ்ச் வந்து 0 தான் காட்டுது. ஆனால் குறைஞ்சது ஒரு 1 லிட்டர் பெட்ரோல் கூட தான் கொஞ்சம் இருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பெட்ரோல் ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டிலில் வந்து 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டு நம்ம அப்படியே விலாகை கண்டினியூ பண்ணணும் கைஸ். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக எங்கன்னா பல்க்கு போகிறோம். பல்க்கு போய்ட்டு ஒரு 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் டேங்கில் இருக்க பெட்ரோல் வந்து தீக்க முடிஞ்சால் ட்ரை பண்ணி தீக்கணும். இல்லாட்டா பாட்டிலில் டியூப் இருக்குது, பேக்கில் டியூப்பை போட்டு அவ்வளோத்தையும் உறிஞ்சி எடுத்துட வேண்டியதான். உறிஞ்சி எடுத்துகிட்டு 1 லிட்டர் பெட்ரோலுக்கு வந்து நம்ம பைக் வந்து எவ்வளோ மைலேஜ் தருது நம்ம என்னை பார்க்க போகிறோம். இந்த விளாக் வந்து நம்ம வந்து டேரெக்டாக வந்து பல்கில் போய் இந்த வீடியோவை நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பல்க்கு கிட்டே வந்தாச்சு. நான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பாரத்தில் பெட்ரோல் போடுவேன், இல்லாட்டா ஹெச்பி, இந்த ரெண்டில் தான் போடுவேன். ஆனால் மேக்ஸிமம் நான் பவர் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ வீடியோ காண்டி மட்டும் நம்ம நார்மல் போட்டு எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பவரில் எவ்வளோ கிடைக்கும் நம்ம ஒருக்கா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் 1 லிட்ரு 1 லிட்டருன்னு ரேட் எவ்வளோ? 1 லிட்டர் அடிக்க முடியாதா? ஒரு லிட்டர் பிடிக்காது தானே இது? அப்போ இந்த பாட்டில் 1 லிட்டர் அடிச்சிருங்களா? 1 லிட்டர் எவ்வளோ? 102. ஆ, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கியாச்சு. அந்த பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வாங்கின பாட்டில் வந்து 1 லிட்டர் கரெக்டாக பிடிக்காதான். அதனால் அதில் 100 ரூபாய்க்கு அடிச்சுட்டு, ரெண்டாவது என் பேக்கில் ஆல்ரெடி வந்து நான் ஒரு பாட்டில் வச்சுருந்தேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டேங்கில் வந்து 0 தான் காட்டுது, ஆனால் வந்து பெட்ரோல் கொஞ்சம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 லிட்டர் பெட்ரோல் கன்ஃபார்ம் இருக்கும். அதை டியூப் போட்டு வெளியே எடுத்துலாம் சொல்லிட்டு ஒரு பாட்டில் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தேன். சரி, அதில் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அதில் தான் வாங்கியிருக்கோம் 1 லிட்டர் பெட்ரோல். இந்த பெட்ரோலை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணால் தான் அந்த பெட்ரோல் ஊற்றி மைலேஜ் எவ்வளோ கிடைக்குன்னு பார்க்க முடியும். அது இல்லாமல் இந்த பெட்ரோலே எவ்வளோ வரைக்கும் வாடுதுன்னு தெரில. அதனால் ரோட்டில் எங்கேயாச்சும் ஏதாவது பாட்டில் ஏதாவது இருந்ததுன்னா பாட்டில் எடுத்து டியூப் போட்டு உள்ளே இருக்க பெட்ரோலை வெளியே எடுத்துடணும். அதே மாதிரி இன்றைக்கி மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிட்டி ப்ளஸ் ஹைவே அந்த மாதிரி தான் ட்ரை பண்ண போகிறோம். ஃபுல்லாக ஹைவேல ட்ரை பண்ண போகிறதும் கிடையாது, ஃபுல்லாக சிட்டியில் ட்ரை பண்ண போகிறதும் கிடையாது. அது இல்லாமல் உங்களுக்கு சிட்டி மைலேஜ் தனியாக வேணும், ஹைவே மைலேஜ் தனியாக வேணும்னா அதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நம்ம ட்ரை பண்ணி போடலாம்னு போடலாம். ஓகேவா? ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கீழே இருந்து ஒரு காலி பாட்டில் எடுத்தாச்சு. இனி டியூப் போட்டு உள்ளே இருக்க பெட்ரோலை வெளியே எடுக்கணும் தான். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் கிடக்கு. ஏற்கனவே ஒரு 6 கிலோமீட்டர் வந்தாச்சு, ஆனாலும் பெட்ரோல் இன்னும் ட்ரை ஆகலை. அதனால் டியூப் போட்டு உள்ளே இருக்க பெட்ரோலெலாம் வெளியே எடுக்க போகிறேன். வெளியே எடுத்துகிட்டு அதை கண்டினியூ பண்ணவா. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து பெட்ரோல் எடுத்தாச்சு. எவ்வளோ தான் பெட்ரோல் இருந்து கரெக்டாக வீடியோவில் தெரியுதானு தெரில. கீழெலாம் பாருங்கள், வாயிலெலாம் பெட்ரோல் போய் ஒரு மாதிரி ஐஸ். கிட்டத்தட்ட உள்ளேருந்து அவ்வளோ ஃபில் எடுத்தாச்சு. ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் இருக்கா. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பைக் வந்து ஸ்டார்ட் ஆகலை. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 8619 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. பேக்கில் இருக்க அந்த 1 லிட்டர் பெட்ரோலை ஊற்றிட்டு, ஃபஸ்ட்டு வாங்கினது வந்து 100 ரூபாய் தான் பெட்ரோல் வாங்கணும். அதில் 1 லிட்டர் பெட்ரோல் பிடிக்காது. இதில் 1 லிட்டர் இதில் பெட்ரோல் வாங்கியாச்சு. நம்ம இந்த 1 லிட்டர் பெட்ரோல் வந்து நம்ம பைக் வந்து கரெக்டாக எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து பவர் பெட்ரோல் நம்ம டெஸ்ட் பண்ணி வீடியோ போடணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை நம்ம டெஸ்ட் பண்ணி வீடியோ போடலாம். இது வந்து நம்ம ரிட்டன் ஊற்றி வீட்டுக்கு வரதுக்கு இந்த பெட்ரோல்லாம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 8600
19 கிலோமீட்டர் நம்ம வண்டி ஓடி இருக்கு. இதுதான் ஃபியூல் இன்ஜெக்டரோட பவர். பெட்ரோல் ஊற்றினோன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிரும். இப்போ வந்து கரெக்டாக வந்து 19 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா 8619 கிலோமீட்டர் நம்ம பைக் வந்து ரன் ஆகிருக்கு. நம்ம இனி இந்த 1 லிட்டர் பெட்ரோல் வந்து எந்த அளவு எவ்வளோ வழி நம்ம பைக் போகுதுன்னு பார்க்க வரோம். ஃபஸ்ட்டு ஹைவேல ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் போகும். அப்படி போயிட்டு அப்படி யூட்டன் வந்து அதுக்கப்புறம் சிட்டிக்குள்ளே கிரிக்கெட்லாம் பாய்ஸ் ஆகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் சிட்டிக்கு மைலேஜ் சிட்டிக்குள்ளே வந்து ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டும். எனக்கு தெரிஞ்ச வந்து ஓரளவு வந்து 20க்கு மேலே கண்டிப்பாக தரும். ஒரு 20 எனக்கு தெரிஞ்ச அளவு இது வரைக்கும் எனக்கு ஒரு 20-22 வரை தந்துருக்கு. அதுக்கு மேலே தான் ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி டியூக் 390 வச்சுருக்க யாரெல்லாம் உங்களுக்கு உங்கள் பைக் எவ்வளோ மைலேஜ் வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில். அதே மாதிரி டியூக் பைக் வச்சுருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வந்து சும்மா ஆவரேஜ் நான் வண்டி இப்போ ஒரு பைக்கு நம்ம எந்தளவு நார்மலாக நம்ம ஹேண்டில் பண்ணுமோ அந்த மாதிரி தான் அடிச்சு ஓட இடத்துல அடிச்சு ஓடிட்டு சும்மா நார்மலாக. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஹைவேல ஓரளவு மைலேஜ் தரும். இந்த சிட்டிக்குள்ளே நம்ம அந்த டிராஃபிக்கில் இருக்கும் தெரியுமா, ரொம்ப டிராஃபிக்கில் ரொம்ப நம்ம ஊந்து போகிறது மாதிரி இருக்க இடத்துல ஏரியாவில் மட்டும்தான் மைலேஜ் அந்தளவு தராது. ஏன்னா ஃபுல்லாக ரேடியேட் இன்ஜின் ரொம்ப ஹீட் ஆகும். நம்ம கியர் ஷிஃப்ட் பண்ணி நெக்ஸ்ட் கியரில் மூவ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஏரியாவில் மட்டும் நல்ல மைலேஜ் அடி வாங்கும். அந்த மாதிரி ஏரியாலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50-60 தான். ஹைவேல எனக்கு தெரிஞ்சு ஒரு 20க்கு மேலே தரும். அப்போ பெட்ரோல் உறிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா வாயில் ஃபுல்லாக ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்குது. இந்த மழை வேறு பெஞ்சிட்டு இருக்கு. வீடியோ வேறு ஷூட் பண்ணணும். கோப்ரோ வேறு நனைஞ்சிடக்கூடாது. வீடியோ ஷூட் பண்ணலான்னு வெளியே வந்தால் தான் மழையும் பெய்யும். அத்தை சொல்ல. ஆனால் கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. மழை பெய்ய மாதிரி சான்ஸ் இல்லாத மாதிரி இருக்குது. பார்ப்போம். நம்ம அதில் ஒரு டேனிங் உண்டு. அதுலேருந்து அப்படி டேன் யூட்டர்ன் பண்ணி நம்ம அப்படியே வந்து நம்ம ஊருக்குள்ளே போயிடலாம். அடுத்து ஃபுல்லாக ஊருக்குள்ளேயே நம்ம ட்ரைவ் பண்ணுவோம். நீங்கள் மழை பெய்யுது அந்த ஏரியா அப்படின்னு தெரில கரெக்டாக. 1 லிட்டர் பெட்ரோல் போட்டுருக்கு. 0 தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்ம பைக் வந்து ரிசர்வே கிட்டத்தட்ட ஒரு 3 லிட்டர்ஸ் ரிசர்வே 3 லிட்டர்ஸ் கிட்ட வந்துடும். மழை லைட்டாக தூத்துது. ஆனால் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி நெக்ஸ்ட் கண்டென்ட்லாம் வேணும் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டென்ட்டை போட முடிஞ்ச அளவு நம்ம ட்ரை பண்ணி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் மேக்ஸிமம் போடலாம் நம்ம. அதே மாதிரி உங்களுக்கு எந்தெந்த கண்டென்ட் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்க எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பாருங்கள். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டு போட்ட வீடியோ வந்து கிட்டத்தட்ட 1K வியூஸ் போகுது. 900 வியூஸ் கிட்ட போயிட்டு. ஏன்னா ஒரு 100 வியூஸ் போச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 1K வியூஸ் போயிடும். நம்ம நெக்ஸ்ட்டு டேனிங்கில் கட் பண்ணி போயிடலாம். ஓகேவா? ஏன்னா இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா 19லேருந்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். என்ன ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் போயிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து டேன் பண்ணி அப்படி நேராக போயிட வேண்டியதான். நான் வந்து கேமரா கட் பண்ணிவிட்டு அங்கேருந்து யூட்டர்ன் அடித்து கொஞ்சம் வந்து நான் வந்து வீடியோ ஆன் பண்ணி ஜாயின் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரோவில் வந்து ஒரு பேட்டரி தான் இருக்குது. அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 3/4 மணி நேரம் தான் சார்ஜ் நிற்கும். அதுக்கப்புறம் அது இப்போ வந்து எவ்வளோ 94 எவ்வளோ நான் போட்டு கொண்டு வந்திருந்தேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 3/4 மணி நேரம் இல்லாட்டா ஒரு ½ hour தான் நிற்கும். அதனால் இந்த வீடியோ வந்து நம்ம இப்போ மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எப்படியும் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் ஓடும் வண்டி. இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா 19லேருந்து இப்போ 25 வந்தாச்சு. ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ஆர் 20 கிலோமீட்டர் ஒரு 10 ஒரு 10 கிலோமீட்டர் நம்ம வந்து ட்ரைவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோப்ரோ ஆன் இப்போ கோப்ரோ நீ ஆஃப் பண்ணிடுவேன். ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு 10 கிலோமீட்டர் அதை ட்ரைவ் பண்ணிவிட்டு கோப்ரோ ஆன் பண்ணுறேன். ஓகேவா? ஏன்னா எனக்கு பேட்ரி நீ ஆல்டர்னேட்டாக இன்னொரு பேட்ரி வாங்கணும். ஏன்னா ஒரு கோப்ரோ பேட்டரியை வச்சு வீடியோ ஷூட் பண்ண முடியாது. ரொம்ப லென்த் வீடியோ இந்த மாதிரி ட்ரைவ் பண்ணி போட இருந்தால் போக முடியாது. ஏன்னா அது வந்து பேட்ரி ரொம்ப குறவாக தான் நிற்கும். ஒரு 3/4 மணி நேரம் இல்லாட்டா ஒரு ½ மணி நேரம் தான் நிற்கும். நம்ம ஹை குவாலிட்டியில் வச்சு போட்டால் ½ மணி நேரம் தான் கரெக்டாக.
அதனால் வீடியோவை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு கொஞ்சம் வழி ட்ரைவ் பண்ணிவிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா 619 இருந்து அதானே 619 620ன்னு வச்சுக்கிடுங்க. 20லேருந்து நம்ம 38 ஓடியாச்சு. கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணியாச்சு. 18 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஹைவேலேயே போயிட்டு, ஆனால் ஹைவேல அந்தளவு வண்டியை அந்தளவு அடித்து வண்டியை ஓட்டலை. நான் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா 70, 80, 90 தான். 100 நான் போகல. ஆனால் டயர் கொஞ்சம் இதாக கொஞ்சம் டயர் கொஞ்சம் போயிட்டு பார்த்துருங்க. அதனால் வந்து ரொம்ப ட்ரைவ் பண்ணி ரொம்ப ரவுக்கு பண்ண முடியல. வண்டி ஒரு மாதிரி தான் அது பார்த்திங்கன்னா. கிட்டத்தட்ட இப்போ எனக்கு 1 கிலோமீட்டர் இப்போ வந்து கிட்டத்தட்ட எனக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 20 கிலோமீட்டர்ஸ் வண்டி ரன் ஆகிட்டு, எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா என்ன ஒரு 6 or 5 கிலோமீட்டர்ஸ் எனக்கு ஓடும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒருக்கா ஊட்டி போயிருந்தேன் டியூக்கில். இந்த பைக்கில் தான் ஒருக்கா ஊட்டி போயிருந்தேன். ஊட்டி போகும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4000 ரூபாய்க்கிட்ட பெட்ரோல் போட்டிருந்தேன். பெட்ரோல் போட்டு நாங்கள் ட்ரைவ் பண்ண அங்கேயே போய் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 100 கிலோமீட்டர் கிட்ட ஃபுல்லாக சுற்றினேன். 120 கிலோமீட்டர் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 27 மைலேஜ் வந்துருந்து. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மந்த்ஸ் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா போயிருந்தேன். கர்நாடகா போகும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக 22 தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் போனது வந்து கேரளா ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹில்லு போகும்போதுலேயே ஃபுல்லாக ஹில்லு, வரும்போதுலேயே கிட்டத்தட்ட வந்து கர்நாடகா நம்ம தமிழ்நாட்டு ஃபுல்லாக ஒரு மலை சைடு நாங்கள் இறங்கணும். கர்நாடகா பார்ட்ரு அதுவும் ஹில்லு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வரும்போதில் கேரளா ரூட்டு வரல. வரும்போதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்டு நம்ம ரூட்டில் வந்துட்டேன். இந்த கோயம்புத்தூர் தேனி அந்த சைடு வந்தேன். அந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட வந்து 23 or 22 தான் என்ன மைலேஜுக்கு மொத்தமாக டோட்டலாக கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோதான் எனக்கு தந்துருந்து. ஆனால் இப்போ வந்து எவ்வளோ தருதுன்னு கரெக்டாக தெரில. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 20 கிலோமீட்டர்ஸ் ஓடிட்டு வண்டி 20 கிலோமீட்டர்ஸ் ஓடி தான் இருக்குது. ஏன்னா வண்டி ஸ்டாப் ஆகலை. அந்த அடைச்ச ஃபீலும் ஒன்றுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு என்ன ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ஓடும். நம்ம இப்போ வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா உள்ள ஊருக்குள்ளே வந்தாச்சு. என்னை வந்து பார்த்திங்கன்னா வண்டி எவ்வளோ ஓடுதுன்னு பார்ப்போம். ஹைவேல வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அடிச்செல்லாம் வண்டி ஓடல, நார்மலாக தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். ஒரு 70, 60 எப்போவாச்சும் 60 மேக்ஸிமம் 60 70 போய்ட்டு இருந்து கொஞ்சம் ரோடு கிடச்சுன்னா ஒரு 80, 90 அவ்வளோதான். 100 போகல. டயர் நான் அந்த வீடியோ லாஸ்ட்டு காட்டேன். டயர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாகிட்டு த்ரெட் தெரிய ஆரம்பிச்சாச்சு. டயர் மாற்றணும். அதே மாதிரி இந்த வீடியோ இது வரைக்கும் யாரெல்லாம் கரெக்டாக பார்ப்பீங்கன்னு தெரில. பார்த்துருந்தா டியூக் வச்சுருக்க யாராவது வீடியோ பார்த்துருந்தா நம்ம என்ன டயர் போட்டால் நம்ம பைக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா அப்போலோவில் ஏதாவது ஒரு மாடல் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வண்டி எடுக்கும்போது சொல்ல டயர் மிச்சின் 8500 கிலோமீட்டரு 8600 கிலோமீட்டர் ஓடிட்டுன்னு வச்சுருக்கலாம். டயர் த்ரெட் தெரிய ஆரம்பிச்சு. டயர் வந்து சோழி முடிஞ்சிட்டு. அதனால் எம்ஆர்எஃப் போடலாம். எம்ஆர்எஃப் வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி சொல்ல, எம்ஆர்எஃப் வந்து பார்த்திங்கன்னா க்ரிப் நல்லா இருக்காது. இப்போ வந்து ஒரு 260cc எல்லாம் பொருளை போடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வீல் ரொட்டேட் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்குமா. நம்ம ஒரு இடத்துலேருந்து மூவ் பண்ண போச்சுல ரொட்டேட்டே ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த டயரே ரொம்ப ஸ்கிட் ஆகும். அதனால கார்னரிங் ஸ்டெபிலிட்டியாக இருக்கட்டும் எதனால வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்எஃப் நல்லா இருக்காது. எம்ஆர்எஃப் வந்து லைஃப் நல்லாயிருக்கும். நிறைய கிலோமீட்டர் ஓடும் வண்டி, அப்படியே ஓடும் மாடாக கடந்து உழைக்கும் டயரு. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த க்ரிப்பு அந்த கார்னரிங் ஸ்டெபிலிட்டி மெட்ஸுனால வராது. இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அப்பளவும் இதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லாங்க. ஆனால் அப்பளம் எந்தளவு நல்லா இருக்குன்னு தெரில. இனி தான் அப்பளம் இருக்கா போட்டு பார்க்கணும். அப்பளம் போட்டு பார்த்தா தான் தெரியும் அப்பளம் எந்தளவு நல்லா இருக்குன்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மைக்கு ஆடியோ குவாலிட்டி வந்து எந்தளவு நல்லா இருக்குன்னு தெரில. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு வந்து கோப்ரோ விலாக் எடுக்கலாம். மோட்டர் விலாகில் இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த நான் எல்லாமே செட் பண்ணி ஒரு வீடியோ, அதே ஃபஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் வீடியோ போடும். ஆடியோ குவாலிட்டி எந்தளவு நல்லா இருக்குன்னு தெரில. கிட்டத்தட்ட எல்லாமே செட் பண்ணியாச்சு. ஆனால் ஆடியோ குவாலிட்டி வந்து வேறு ஏதாவது செட் பண்ணணுமா எதுன்னு எனக்கு கரெக்டாக தெரில. யாராவது இப்போ நீங்கள் ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் ஏதாவது தெரிஞ்சுன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது என்னது கோப்ரோ செட்டிங்ஸும் எப்படி ஃபுல் செட்டிங்ஸ் எந்த அளவு செட் பண்ணணும்னு கரெக்டாக தெரில. ஏதோ ஓரளவு செட் பண்ணிலாம் வச்சுருக்கேன். ஓரளவு நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்டி அடைக்கல, வண்டி அழகாக ஓடுது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 21 கிலோமீட்டர் ஓடியாச்சு. அது 19-20 வச்சுடுங்க வச்சு சரியா. 21 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ட்ரைவ் ஆகிட்டு. ஏன்னா ஒரு 5-6 கிலோமீட்டர் ஓடிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி டியூக் வந்து 390 எந்த அளவு மைலேஜ் தரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எவ்வளோ தான் மைலேஜ் தரும்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணி சும்மா நீங்கள் ஒரு இது வச்சுருப்பீங்களா?
எவ்வளோ தரும், இவ்வளோ தான் தரும் அப்படின்னு ஒரு எஸ்டிமேட் நீங்கள் வச்சுருப்பீங்க. அதை வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க, சரியா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா 22 கிலோமீட்ரு ஓடியாச்சு. ஆனால் வண்டி அடைக்கவோ எதுவுமே ஒன்றுமே பண்ணலை. வண்டி ஸ்மூத்தாக அழகாக போயிட்டுருக்கு. மைலேஜ் வந்து ஓரளவு நல்லா தான் தரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 5 கிலோமீட்டர் ஓடிச்சுன்னா 26-27 கிலோமீட்டர் கிட்ட ஓடிடும். ஏன்னா 5 கிலோமீட்டர் ஓடிச்சுன்னா சூப்பராக இருக்கும். வண்டி வந்து பார்த்திங்கன்னா எப்போ அடைக்கணும்னு ஒன்றுமே தெரில. வண்டி அது பார்க்கல போயிட்டே இருக்குது. நானும் அது பார்க்கல ஓட்டிகிட்டே இருக்கேன். நான் வண்டி அடைச்சாச்சு. என்ன ஒர்க்காக ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு ஸ்டார்ட் ஆகலாம் விட்டுருவோம், ஓகேவா? ஏன்னா ஃபியூல் இன்ஜெக்டர் பார்த்தீங்களா, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண விடாது வண்டியை போட்டு. ஸ்டார்ட் ஆகிட்டாப்புல வர பார்ப்போமா? இப்போ தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆகிருக்கு. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 19 இருந்து நம்ம 20 கணக்கு வச்சுக்கிட்டு இருப்போம். 20 44 ஓடிட்டு கிட்டத்தட்ட வந்து 24 மைலேஜ் 24 ஓடி இருக்குது. இனி கூட்டி போனால் ஒரு 500 மீட்டர் 600 மீட்டர் ஓடும், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஓடுமான்னு தெரில. கூட்டி போனால் அப்படி ஓடனா ஒரு 1 கிலோமீட்டர் ஓடுமோ, அவ்வளோதான் ஓடும். நான் நினச்ச மாதிரி தான் ஒரு 25 தான் தருது. அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வண்டியை வச்சுக்கிட்டு யாரும் இப்போ 390 சீரீஸ் வச்சுருக்க யாருமே மைலேஜை வச்சு வருத்த விடாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்ச அந்த வண்டி நம்ம எடுப்போம். மைலேஜ் தராதுன்னு நம்ம ஃபஸ்ட்டே தெரியும். ஏன்னா இந்த மாதிரி வண்டி வந்து எல்லோரும் பார்த்திங்கன்னா அவரவருக்கா ஒரு வண்டி ஒரு ஆளுக்கு ட்ரீம் இருக்கும். அவங்கவுங்க அவங்கவுங்க பிடிச்ச வண்டியை எடுப்பாங்க. அதனால் பிடிச்ச வண்டியை நம்ம எடுத்தாச்சு. நமக்கு காசு இருக்க நேரம் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் போட்டு ஓட்டணும். இல்லாத நேரம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து பார்த்திங்கன்னா சும்மா வச்சிட வண்டி தான். கரெக்டாக வருங்க அந்த போலீஸ்காரங்கிட்ட வந்து வண்டி ஆஃப் ஆகிட்டு பார்த்தீங்களா? நல்லா தான் வண்டி ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ எவ்வளோ அடி போகுதுன்னு பார்ப்போம், ஓகேவா? கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் ஓடிட்டு இனி ஆஃப் ஆனால் வண்டியை விட்டுரும், அப்படி ஓகேவா? ஏன்னா ரொம்ப போட்டு இன்ஜினை ஸ்ட்ரெஸ் பண்ண விடாது. செல்ஃப் மோட்டர் பார்த்தீங்களா, செல்ஃப் மோட்டர் வைக்க வந்து ப்ராப்ளம் ஆகிட்டுனா அது ஒரு செலவு வச்சு விட்றோம். வண்டி அடைச்சாச்சு. ஃபியூல் சோலி முடிஞ்சு விட்டது. எவ்வளோ ஓடி இருக்கு? கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 25-26 மைலேஜ் தான் ஓடி இருக்கு. நான் சொன்ன அளவு தான், கரெக்டாக அவ்வளோதான் மைலேஜ் வந்திருக்கு. அவ்வளோதான் தரும், அதுக்கு மேலெலாம் தராது. 25 தந்ததே பெருசு. இதே இது வந்து நம்ம வந்து எப்படி சொல்ல, ரொம்ப ஹை ஆர்பிஎம்லாம் கொடுத்து ரவ் பண்ணி ஓட்டணும்னு வச்சுருக்கலாம், இதுவுமே கிடைக்காது. எப்படி ஹை ஆர்பிஎம்னா இப்போ 140 ஹைவேல போட்டு 140 150 போக ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுருக்கலாம், இந்த மைலேஜே தராது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 18-16 பேரும் 18-16 தான் தரும் ஹைவேலலாம். ஹைவேலனா ஹைவேல தராது. நம்ம வந்து ஹைவேல வந்து இப்போ சிலவங்க வந்து ஃபுல்லாக ஒரு 130 140 150 அப்படி ட்ராக்லாம் வச்சு ஓட்டதாக இருந்தாருங்களா, மைலேஜ் அவ்வளோவா தராது. இன்னும் மைலேஜ் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு வந்து வண்டி அடித்தே ஓட்டலை. 100 ஒர்க் ஆகிறது 100 ஆமாம் 100 ஒர்க் ஆகிறது தான் போனேன். மற்றபடி ஃபுல்லாகவே 80 90 70 தான். மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 19 இப்போ 26ன்னு வச்சு 26 மைலேஜ், கிட்டத்தட்ட 25 மைலேஜ் நமக்கு தந்திருக்கு, அவ்வளோதான். அதே மாதிரி உங்கள் டியூக் வச்சுருக்க பைக்கு யாரெல்லாம் அந்த டியூக் 390 சீரிஸ் வச்சுருக்கீங்களோ உங்களுக்கு உங்கள் பைக் எவ்வளோ மைலேஜ் தெரிஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ், சரியா?